நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி சோமனுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, நம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, சோர்வுகளை எடுத்து போடுங்க, களைப்பில் எடுத்து போடுங்க, எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேதாகமத்தை திறந்து சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2:3 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 2:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி விரும்புகிறார். நீதிமானுடைய பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துகிற ஆண்டவர். நீதிமானுடைய கர்த்தர் மேன்மையாக வைக்கிற ஆண்டவர். இந்த நீதிமான் யாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுக்காக பரிசுத்தமாக, தேவனுக்காக உண்மையாக வாழுகிறவங்க, எந்த ஒரு குறை சொல்லாமல் அவன்தான் நீதிமான். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாயிருந்து உங்கள் வாழ்க்கையில நீங்க நடத்துவினா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வேதத்து மேல நீ பிரியமாயிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை திறந்து நீ வாசித்து அதனுடைய வார்த்தையை நீ உட்கொண்டு அது நடந்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற காரியத்திலே கர்த்தர் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு கூட அவன் சிறைப்பட்டு போன அந்த இடத்துல கூட, அடிமையாய் அந்த வாழ்ந்த இடத்துல கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க என்ன பண்ணணும்? இந்த வேதத்து மேல பிரியம் வைக்கணும், ஜெபிக்கிற மேல பிரிய வைக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா வாழுகிறத நீங்க பிரிய வைக்க முடியும். ஏன்னா எந்த காரியத்திலையும் நம்ம இஷ்டப்படாம ஏதோ கடமைக்கிற வாசிக்கிறோம். ஆனால் பிரியமா இருந்து அந்த வார்த்தையை நம்ம வாசிச்சோம்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்தெந்த காரியத்துல நீங்க தோல்வியடைந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் வெற்றி பெறாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் கைவிடாமல் இருக்கிறதோ, இந்த நாளிலே கர்த்தருடைய வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தை நீங்க திறந்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது, இதை பிரியமாய் ஆசையாய் தினந்தோறும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியது, அந்த வார்த்தை நம்மளை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடியது. அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, ஊழியத்திலே எடுக்கிற எல்லா காரியத்திலையும் உன் கையிட்டு எல்லா காரியங்களும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற. அது மாத்திரமல்ல, ஏற்ற நேரங்களை கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் என்ன பண்ணுறவங்களை ஆசுவலமாக மாற்றப் போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அதே போல இந்த வேதத்தை நீங்க தினந்தோறும் வாசித்து அந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் ஊழியங்களையும் கூட நீ எந்தெந்த காரியத்தில் செய்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணி எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? பிரியமாய் நீங்கள் ஜெபிக்கணும், பிரியமாய் வேதத்தை வாசிக்கணும், பிரியமாய் நீங்கள் ஆண்டவரை தேட முடியும். இதெல்லாம் பிரிய வைக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் என்னதமோ பிரிய வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை நீ பிரியமாக இருந்து இரவும் பகலும் வார்த்தை நீ படிக்கும் பொழுது பிரியமான உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உன் காரியங்களை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த கனி என்பது தேவனுடைய சுபாவத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய அன்பின் சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளிப்படும் பொழுது நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளைகளை நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் வாய்க்கப்படும் தேவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா வெற்றியை தந்து ஆண்டவர் ஜெய கிறிஸ்து ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.